Hi everyone, நான் தான் உங்க திலீப் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பிளாக்கிங் பத்தி பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், கிரெடிட் கார்டை பிளாக் பண்றது. எந்தெந்த காரணத்துக்காக நம்ம கிரெடிட் கார்டை பிளாக் பண்றோமோ அந்த காரணத்தை கரெக்டாக வங்கியில் சொல்லி நம்ம கிரெடிட் கார்டை பிளாக் பண்ணணும். இப்போ எந்தெந்த காரணத்துக்காக கிரெடிட் கார்டு பிளாக் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காரணம் கிரெடிட் கார்டை பிளாக் பண்றதுக்கு நம்ம கிரெடிட் கார்டு எங்கேயோ காணாம போயிடுச்சு. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சினாரியோ. இப்போ நம்ம எப்படி கிரெடிட் கார்டு பிளாக் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ கிரெடிட் கார்டு காணாம போயிடுச்சுன்னு, உடனடியாக அந்த வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரியை தொடர்பு கொண்டு சொல்லணும், என்னோட கிரெடிட் கார்டு காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த கார்டை இப்போ உடனே பிளாக் பண்ணிருங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க உடனடியாக அந்த கிரெடிட் கார்டை பிளாக் பண்ணிடுவாங்க. ஏன் இதை உடனடியாக செய்ய சொல்றோம் பாத்தீங்கன்னா, அதுல இருந்து உங்களுக்கு தெரியாம ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணிடலாம். உடனே நீங்க அந்த வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரிகிட்டே கேட்கணும், கடைசியா எந்தெந்த இடத்துல டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு ஒரு 5 டிரான்சாக்ஷனை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி அந்த கிரெடிட் கார்டை ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்திருந்ததுன்னா அந்த டிரான்சாக்ஷனை நீங்க பண்ணலன்ற விவரத்தையும் வங்கியில உடனே சொல்லிருங்க. அவங்க கிட்ட லாஸ்ட் கார்டு லியபிலிட்டி அப்படின்னு ஒரு இன்சூரன்ஸ் கிளைமிங் ஃபார்ம் வச்சிருப்பாங்க. அதை ஃபில் பண்ணி கொடுத்து நம்மளால கிளைம் பண்ண முடியும், நான் கார்டு காணாம போயிடுச்சு ஆனா டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்ற விவரத்தை சொன்னா அதன் மூலியமா நமக்கு அந்த பணத்தை கட்ட வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் தவிர்த்து கொள்ள முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா, என்னோட கிரெடிட் கார்டு திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு, அப்போ உடனடியாக அந்த வங்கிகளுக்கு கூப்பிட்டு நம்ம கிரெடிட் கார்டை பிளாக் பண்ணணும். ஏன் கிரெடிட் கார்டு திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிரெடிட் கார்டை பிளாக் பண்ணணும். ஏன் இதை திருடு போயிடுச்சுன்னு சொல்லி பிளாக் பண்ணணும்னு சொல்றேன்னா, ஏன்னா கடைசியா நடந்த ஏதாவது டிரான்சாக்ஷன், பெரிய டிரான்சாக்ஷன் உங்க கிரெடிட் கார்டுல இருந்து நடந்திருக்கலாம் உங்களுக்கு தெரியாம. அப்போ அந்த கிரெடிட் கார்டு தொலைந்த நபர் இப்படி கிரெடிட் கார்டு பிளாக் பண்ணாருன்னா தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த டிரான்சாக்ஷன் ஏன் நடந்தது, எங்க நடந்ததுன்றத போலீஸ் கிட்ட சொல்லி விசாரிக்க முடியும். அதுக்காக தான் கிரெடிட் கார்டு காணாம போயிடுச்சுன்னே சொல்லி கிரெடிட் கார்டை பிளாக் பண்ணணும். அடுத்து கிரெடிட் கார்டை எப்படி பிளாக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கிரெடிட் கார்டுல உங்களுக்கு தெரியாம ஒரு டிரான்சாக்ஷன் உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருக்கும் போதே நடக்குது அப்படின்னா அதை உடனடியாக வங்கிக்கு தெரிவிக்க வேண்டும். வங்கிக்கு தெரிவிச்சு, எனக்கு தெரியாம இந்த கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இந்த கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷனை உடனே பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷனுக்குரிய பணத்தையும் அந்த இதையும் நீங்க கட்ட வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் வங்கிகள் பார்த்துக் கொள்ளும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு டிஸ்பியூட் ரைஸ் பண்ண முடியும். என்கிட்ட தான் கிரெடிட் கார்டு இருக்கு ஆனா எனக்கே தெரியாம என் கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அதன் காரணமாக அதை இன்டர்நெட் ஃப்ராட் இல்லனா ஆஃப்லைன் ஃப்ராட்னு சொல்லி கிரெடிட் கார்டை பிளாக் பண்ணுவாங்க. அப்போ நம்ம சார்ஜ் பேக் ரெக்வெஸ்ட், சார்ஜ் டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. சார்ஜ் டிஸ்பியூட் ரைஸ் பண்ணா சார்ஜ் பேக் கொடுப்பாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கிரெடிட் கார்டுல இருந்து நடந்த டிரான்சாக்ஷனும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, என்கிட்ட தான் கார்டு இருந்தது, அதை எதையுமே நான் இனிஷியேட் பண்ணல நீங்க சொல்ல போது அதை விசாரிக்கிறதுக்கு சைபர் கிரைம் போலீஸ் இருக்காங்க. அவங்க அதை விசாரித்து இந்த டிரான்சாக்ஷன் எப்படி நடந்ததுன்றத வங்கிகளுக்கு தெரிவிப்பாங்க. அது ஊர்ஜிதமாக நீங்கள் செய்யவில்லை என்று தெரிந்தால் கண்டிப்பாக வங்கிகள் உங்களுக்கு உதவி செய்யும். அதனாலதான் கிரெடிட் கார்டு உங்ககிட்ட இருக்கு ஆனா டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னும் போது அதை கரெக்டா சொல்லி நீங்க பிளாக் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர் இறந்து விட்டார், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்டை இப்பவும் பிளாக் பண்ணிடணும். உடனே என்னென்ன சொல்லணும்னா, கிரெடிட் கார்டு வைத்திருந்தவர் இறந்து விட்டார்னு சொல்லி பிளாக் பண்ணிடணும். ஏன் இதை உடனே பிளாக் பண்ணணும்னு சொல்றேன்னா, அந்த கிரெடிட் கார்டை அதுக்கப்புறமா யார் பயன்படுத்தினாலும் அது தப்பு. அதே மாதிரி அவர் ஏதாவது கடன் விட்டு சென்றிருந்தார் கிரெடிட் கார்டு வைத்திருந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கடனை வங்கி வசூலிக்க தேவையில்லை. வங்கி அவரிடமிருந்து மட்டும்தான் அந்த பணத்தை வசூலிக்க வேண்டும். அவர் இறந்த காரணத்தினால் அதோட லீகல் ஹேர்ஸ் யாருக்கிட்டயோ அவங்க அதை கேட்டு பிரஷர் பண்ண முடியாது. அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி நீங்க கிரெடிட் கார்டு பிளாக் பண்ணீங்கன்னா அதோட அந்த பணமும் நீங்க கட்ட வேண்டியது இல்லை. இதெல்லாம் தான் கிரெடிட் கார்டு இருக்கக்கூடிய முக்கியமான பிளாக்கிங் விஷயம். இதை கண்டிப்பா எந்த காரணத்துக்காக கிரெடிட் கார்டு பிளாக் பண்றீங்கன்றத சொல்லி கிரெடிட் கார்டை பிளாக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.